அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடகம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு 20 வருட சுக்கிரதசை, 20 வருஷம் சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரதசை வரவே வராதுங்க. ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரதசை வரும். அது வந்து கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுக்கிரதசை வாழ்க்கையில் சந்திச்சே தீர்வீங்க. அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசி. அது உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது குரு தசையில் இருப்பீங்க. 2வது உங்களுக்கு சனி திசை நடக்கும், 3வது புதன் திசை நடக்கும், 4வது கேது திசை, 5வது சுக்கிர திசை நடக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போதே சனி திசை, 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் திசை வரும், 3வது கேது திசை வரும், 4வது சுக்கிர திசை வந்துடும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே புதன் திசை, 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை, 3வது உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். அப்போ இந்த சுக்கிர திசை எந்த விதமான விஷயங்களை கொடுக்கும், என்ன விதமான பலன் கொடுக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, இந்த சுக்கிரன் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு நம்ம இந்த வீடியோவில் பொதுவாக பார்த்துடலாம். சரிங்களா? சுக்கிர திசை வந்தால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கும், சுக்கிர திசை கூரை பிச்சுட்டு கொட்டும், அப்படி கொட்டு இப்படி கொட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆனால் அது சில விஷயங்கள் உண்மைதான். என்னென்னா, சுக்கிரன் நல்ல கிரகத்தோடு சேர்ந்து நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கிர திசை ஒரு யோக திசையாக சொகுசான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இருக்கிற திசையிலே பெரிய திசை சுக்கிர திசை தாங்க. 20 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி திசை, ராகு திசை, குரு திசை அப்படியே வரிசையாக வரும். ஆனால் இருக்கிறதுலே பெரிய திசைன்னா 20 வருஷம் சுக்கிர திசை தான். சுக்கிரன் வந்து சொகுசுக்கு உண்டான கிரகம், ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். அதாவது பார்த்தீங்கன்னா சொகுசு, ஒரு ஆடம்பரம், உல்லாசம், சொகுசு, இன்பம், அப்படியே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, சொகுசான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னா சுக்கிரன் ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சொகுசு நல்லா இருக்காது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது, தவறான வழிக்கு போவாங்க, தவறான பாதைக்கு போகிறதெல்லாம் அந்த சுக்கிரனில் தான் கொடுக்கும். அப்போ சுக்கிரன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம என்னென்ன லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும், என்னென்ன லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து பாருங்க, எந்தெந்த லக்னம் ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணுன்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்க, அதாவது நீங்கள் வந்து கடகராசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரதசை நல்லாயிருக்கும். அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வரப்போகிற சுக்கிரதசை அல்லது நடந்துட்டு இருக்க சுக்கிரதசை கண்டிப்பாக உங்களுக்கு யோக தசையாக இருக்கும். ஆனால் அவர் நல்லவரோட சேர்ந்துருக்கணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இல்லை ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற லக்னத்தில் பிறந்திருக்குங்க சார், எனக்கு வந்து சுக்கிரதசை நல்லா இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, நான் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் யாரோட சேர்ந்துருக்காரு பாருங்கள். நல்லவனோட சேர்ந்துருந்தா நல்லது பண்ணும், கெட்டவனோட சேர்ந்தால் கெட்டதான் பண்ணும். புரியுதுங்களா? அதான், அதாவது ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. அப்புறம் எந்த லக்னத்து சுக்கிரதசை வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கிரதசை வச்சு செஞ்சுருங்க 20 வருஷம். தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரதசை நடந்தால் தெரியும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பெண்ணால் எதிரி, ஒரு பொம்பளை தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது யாராக வேணா இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதி வருவார். கடனை கொடுக்கறது அவர் தான், அசிங்கமானத்தை கொடுக்கறது அவர் தான், நோயை கொடுக்கறது அவர் தான். இந்த மர்மூறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், நோய், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த தேவையில்லாத இந்த சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் சுக்கிரன், அந்த திசையில் தான் கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே தான். மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி வந்துடுவார். பெண்ணால் அசிங்கமானம், பொம்பளையால் கெட்ட பேர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இழப்பு, வருமானத்தை விட்டு விலகி, அதாவது வருமானமே இல்லாமல் வீட்டோட முடங்கி கிடக்கிறது, வேலையே இல்லாமல் தொழில் இல்லாமல் முடங்கி இருக்கிறது, கடன்பட்டு தலைமறைவான வாழ்க்கையை வாழ்கிறது, எல்லாமே இந்த சுக்கிரதசை கொடுக்கும். நடு ரோட்டில் கொண்டு வந்து வைக்கும். பொதுவாக பாருங்கள், தனுசு லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு பெண்களாக தாங்க உங்களுக்கு எதிரி, லேடிஸால் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஒரு ஆணாக இருந்தால் பெண் எதிரியாக வருவாங்க, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரதசை வராமல் இருக்கிறது நல்லது. அப்படி வந்ததுன்னா அந்த லக்னத்துக்கு ஒரு மறைவான இடத்துல 6, 8, 12 மறைஞ்சதுன்னா அந்த சுக்கிரன் கெடுக்காமல் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? நம்ம என்னென்ன இதுன்னு நம்ம பார்ப்போம். சுக்கிரன் வந்து ஒரு சில பேருக்கு லக்னத்தில் இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன் வந்து சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பாங்க, ஆளே அழகாக இருப்பாங்க, அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க, நல்லா கலையாக இருப்பாங்க. இது லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கண்டிப்பாக கொடுக்கும். எப்பயுமே ஒரு காம சிந்தனை இருக்கும். ஒரு அது நேர்மையான காமமாக மறைமுகமாக காமமானு சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கணும். போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? இப்போ லக்னத்தில் இருக்க சுக்கிரன் நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்குங்க, சொகுசான வாழ்க்கை கொடுக்கும், ஆடம்பர வாழ்க்கையை சுக்கிரன், காம இச்சை, காம நாட்டத்தில் இவங்க கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும்.
2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பேச்சே ஒரு கவர்ச்சியான பேச்சு, ஒரு வசீகமான பேச்சு, ஒரு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இந்த ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்றதெல்லாம், சுவைகளை விரும்பி சாப்பிட்றதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அழகாக பாடுவாங்க சில பேர், அழகாக பேசுறது, குரல் அப்படி இனிமையாக இருக்கும். 2ல் இருக்க சுக்கிரன் இருக்கவங்க பாருங்க கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும். 3ஆம் இடத்து சுக்கிரன் தைரிய வீரி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இது ஒரு அமைப்புங்க. அதாவது சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மறைவு தான். மறைவு ஸ்தானம் இருந்தாலும் தம்பியாலோ தங்கச்சியோ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்தால் இளைய சகோதரன் இல்லை சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இது ஒரு பக்கவார ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நல்ல ஒரு போக இச்சை, காம இச்சை, காம நட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வீரிய ஸ்தானம், அந்த இடத்துல ஒரு காம கிரகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு சில விஷயங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும். அது என்ன வயசில் யாரோட எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு மற்றதெல்லாம் பார்த்துடணும் நம்ம, சரிங்களா? 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4ல் சுக்கிரன் இருந்து தசை நடத்துகிறவங்கள பாருங்கள், அவர் ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாகக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்து கெடாமல் இருந்ததுன்னா இந்த 4ல் இருக்க சுக்கிரன் லக்ஸூரியான பங்களா, ஒரு சில பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஆடி காரு, BMW காரு, ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸ் காரில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4ல் இருக்க சுக்கிரனால தான் சுகபோக வாழ்க்கை கொடுக்கும். அவங்க அம்மானால வளர்ச்சி இருக்குது, உங்களுக்கு கல்வி, நல்ல கல்வி கொடுக்கும். ஆடம்பர உல்லாசி, நல்ல ஒரு லக்ஸூரியான வில்லா, பங்களா, நல்ல ஒரு ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஸ்ட்ராங்காக பலமாக இருப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பெண் குழந்தை அமைப்பு, பெண் வாரிசு கொடுக்கறதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் அமைப்பு கொடுக்கும் கண்டிப்பாங்க. 5ல் இருக்க சுக்கிரனும் நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்கும். சுக்கிரதசை வரும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார், நல்லா இருக்கும். சுக்கிரதசை சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு பெண்களால் தான் எதிரி, லேடிஸ்னால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நல்ல வேலையில் இருப்பீங்க, நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, மதிப்பு மரியாதையெல்லாம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் பெண்களால் பெயர், பெண்களால் பிரச்சனைகள் கண்டிப்பாக 6ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ல் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டம் அதிகமாக. 7ஆம் இடத்துல தனிச்சிருக்க சுக்கிரன் ராகுவோடையோ சனியோடையோ கேதுவோடையோ சூரியனோட அஸ்தமனமாகாமல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு சுகமான இன்பமான ஒரு வாழ்க்கை 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கொடுத்துருவார். அவர் ராகுவோட சேரக்கூடாது, மற்ற காம்பினேஷன் இருக்குது, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கும். 8ல் இருக்கிற சுக்கிரன் திசை நடத்துச்சுன்னா ஒன்றா பிறந்து விட்டு வெளியூர் வெளிமண்ண போயிடுவாங்க, இல்லை உள்ளூர் இருக்காங்க கஷ்டப்படுவாங்க. பொதுவாக 8ல் சுக்கிரன் மறைஞ்சவங்களாம் கஷ்டப்படுறவங்க தான் ஜாஸ்தி. நிறைய விஷயங்கள் ஏமாறுவாங்க, நிறைய விஷயத்தில் கெட்ட பேர் வரும், அசிங்கமானம், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அடிக்கடி பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிறது, கேவலப்படுறது, கெட்ட பேர் வாங்குறது, இதெல்லாமே 8ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் பாவகிரகத்தோடு சேர்ந்தார்னா மேலும் கெட்டது பண்ணுவார். 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன். 9ல் சுக்கிரன் அருமையாக இருக்குங்க. 9ல் சுக்கிரன் தான் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சுக்கிரன் தான் நல்ல வளர்ச்சிங்க, தந்தையால் ஆதாயம் இருக்கும். தூர பிரயாணம் தான் சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்க பாருங்கள், 9ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே எடுத்தவங்க பிடிக்கும். 9ல் சுக்கிரன் இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிர்ஷ்டகரமான ஒரு ஆளாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் அருமையான அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ல் சுக்கிரன் மேக்ஸிமம் பாருங்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன், நான் துணிக்கடை பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், அழகு சார்ந்த பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், நல்ல அறுசுவை உணவு, நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல அறுசுவை உணவு வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்கள பாருங்கள் 10ல் சுக்கிரன் இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அவங்களாம் பாருங்கள் 10ல் சுக்கிரன். 10ஆம் இடத்துல சுக்கிரன் திசை நடத்தி நிறைய பெரிய ஆள் இருக்காங்க, பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஜாதகம் நிறைய இருக்குது. அது 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பாவகிரகத்தோடு சேர்ந்து கெடாமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் மேக்ஸிமம் 11 சுக்கிரன் தான் மூத்த சகோதரன், அது சகோதரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மற்ற கிரகத்தையும் காம்பினேஷன் பார்த்துடணும். ஆனால் இருந்தாலும் 11ஆம் இடத்து சுக்கிரன் லாபகிரகமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு பெண்களால் ஆதாயம், பெண்களால் நன்மை. ஒரு சில விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா, பெண்களால் அசிங்கமானம். 11 சுக்கிரன் வந்து பெண்களால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். லேடிஸ் உங்களுக்கு பிடிக்கும், உங்களை பார்த்தா பிடிக்கும். நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருக்கீங்க, லேடிஸ் உங்களை பார்த்தா பிடிக்கும் அவங்களுக்கு. ஒரு லேடிஸ்க்கு லேடிஸ் பிடிக்கும். அந்த ஒரு பெண் மேலே நல்ல ஒரு நட்பாக பழகிறதெல்லாம் 11ல் இருக்க சுக்கிரன் தான். இது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பாருங்கள், இது ஒரு அருமையான அமைப்புங்க. 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் முழுமையான தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்திய இன்பம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம், படுக்கை ஸ்தானம். அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குது. பாவகிரகம் இருந்தால் படுக்கை சுகத்தை அனுபவிக்க முடியாது. அவன் எவ்வளோ ஆள் பார்க்குற சூப்பராக இருப்பாங்க, படுக்கை ஸ்தானம் கெட்டு போயிடும். சுமாராக இருப்பாங்க, இன்பத்தை அனுபவிப்பாங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். கட்டில் சுகம், காம சுகம், அதே மாதிரி நல்ல ஒரு வீடு வாங்கினது அமையிறது, நல்ல ஒரு உறக்கம், படுத்துணி தூக்கம் வருது, அதே மாதிரி நல்ல ஒரு உறக்கம் வருது, அதே மாதிரி நல்ல சாப்பாடு துணிமணி கிடைச்சி நல்ல லக்ஸூரியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, அத்தனை விதமான உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் கண்டிப்பாக அந்த திசையில் கண்டிப்பாக கொடுக்கும்.
சரிங்களா? கெட்டவரோட சேர்ந்தா முழுமையாக சுக்கிரன் வந்து கெடுத்துருவார். நல்லவரோட சேர்ந்தா அதிகபட்ச உச்சபட்ச இன்பத்தை 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரு, எந்த அமைப்பில் இருக்காரு, நீங்கள் தனுசு லக்னமா மீன லக்னமா, சுக்கிரன் திசை கண்டிப்பாக கெடுக்கும். நான் மற்ற 6 லக்னம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த லக்னத்துக்கு சுக்கிர திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அவர் யாரோட சேர்ந்திருக்காரு பார்க்கணும். அவர் நல்லவரோட சேர்ந்தா நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தா முழுசாக கெட்டது பண்ணிடுவார், நடு ரோட்டு கொண்டு வருவார். அவருக்கு சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோகத்தை செய்யாது, கூரையை பிச்சுட்டு கண்டிப்பாக கொட்டாது. கூரையை பிச்சு கொட்டுதுன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க, அதை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சுக்கிரன் வந்து ஒரு மனுஷனுக்கு முழுமையான இன்பத்தையும் முழுமையான தாம்பத்திய சுகத்தையும் முழுமையான ஆடம்பர வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் லக்ஸுரி உல்லாசத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் கெடாமல் இருந்ததுனா தான் நல்ல ஒரு சொகுசான ஒரு ஆடம்பரமான இன்பமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். அதனால் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.